ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஐந்து விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒரு காலிடம், ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு காலிடம், டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர் ஒரு காலிடம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் ஒரு காலிடம், அக்கௌண்டன்ட் ஒரு காலிடம். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும், ஆர் மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் பாலிசி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு முடிச்சிருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65,000 பர் மந்த்துக்கு தராங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜரு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் லா அல்லது மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கு, பப்ளிக் பாலிசி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு முடிச்சிருக்கணும். மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 பர் மந்த்துக்கு தராங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10%. டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 35,000 தராங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10%. ப்ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஒரு வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 20,000 தராங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10%. அக்கௌண்டண்ட்டு, ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, சர்டிஃபிகேஷன் டேலி முடிச்சிருக்கணும். மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த்துக்கு தராங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்துக்குங்க. என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/6/2026 விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? விண்ணப்பப்படியும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.